லெஃப்ட்ல கொஞ்சம் அப்படியே வலிக்குதா அதெல்லாம் இனி எந்திரிச்சு அடிச்சா. ராஜா லிவ்யூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி சிங். இப்போ வரைக்கும் திமுகவுடைய அவல ஆட்சியை மக்கள் சைட்ல இருந்தும் நம்மளுடைய சைட்ல இருந்தும் எப்படி நடத்திட்டு இருக்காங்க, இதுக்கப்புறமும் 2026 நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே யதார்த்தமான ஒரு பேச்சுல தினமும் ஒரு காணொலியா கொடுத்துட்டு இருக்கோம். அது தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன். திமுக ஆட்சியில உங்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்குறாங்க, மேக்கப் கூட போட விடாம அள்ளிட்டு வந்திருக்காங்க. லோடாட்ட வச்சு அள்ளும் பொழுது என்ன சொன்னாங்க? அள்ளும் பொழுது மண்ணை ஆழமா வெட்டுனாங்க, தூக்கி போடும் பொழுது கூட்டத்துக்கு பொண்ணு கொண்டு வந்துட்டாங்க. நல்லா காமெடி பண்றாங்க அக்காஸ்லாம். என்ன அப்படின்னா, நாகப்பட்டினத்துல வந்துட்டு திமுக வந்து ஒரு கூட்டம் ஒண்ணு கூட்டியிருக்காங்க. அப்ப வந்து இந்த பெண்கள் எல்லாம் சும்மா வீட்டுல இருப்பாங்கல்ல, பொதுவாவே பெண்கள் வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் கிராமத்து சைடுல இந்த 100 நாள் வேலை இல்ல வந்து ஏதாவது ஒரு வேலை இருக்கு அப்படின்னா இந்த களை பிடுங்கிறது இல்ல மத்த வேலைகள் எல்லாத்துக்கும் போவாங்க. அதுக்கான சம்பளத்தை கூலியா அன்னைக்கே வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைன்னு நினைச்சு அந்த அக்காங்க எல்லாம் டாடாஸ்ல ஏறி இருக்காங்க. ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து அந்த மாதிரியான வேலை கிடையாது. திமுக கூட்டத்துக்காக வந்து போய் சொல்லி ஏமாத்தி கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலைலாம் எதுக்காக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, என்னதான் இருந்தாலும் இப்போ நிறைய கட்சிகள் வந்து உள்ள வந்திருக்காங்க, நிறைய கட்சியில வந்து கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்காங்க, நம்ம கூட்டத்துல யாருமே இல்லையே கோபால் அப்படின்றதுனால அக்காவெல்லாம் பிடிச்சி கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கு. அதை வந்து திமுகவுடைய தொண்டர்கள் இல்ல ஊபிசி யாரா பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அவங்களுடைய கூட்டத்துக்காக அங்க இருக்க பெண்களை வந்துட்டு காசு கொடுத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அதுல நக்கலா ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருப்போம். அள்ளும் பொழுது மண்ணை ஆழமா வெட்டுனாங்க, தூக்கி போடும் பொழுது கூட்டத்துக்கு பொண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திமுக வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு போதை அதிகமா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து மது அதிகமா இருக்கு, மதுவை தாண்டி கஞ்சா வந்து எந்த அளவுக்கு வந்து ஊடுருவி போயிருக்கு அப்படின்றது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பேசக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல எந்த இடத்துல போய் கஞ்சா அப்படின்னு கேட்டா கூட இந்தப்பா எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கஞ்சா அப்படின்னும் பொழுது ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா யாரா ஒருத்தவங்க எங்கேயா ஒருத்தவங்க இல்ல சில பிரபலங்கள் வந்து ஜாயிண்ட் எடுக்கிறது, வீட்டுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா இப்போ சிறுவர்கள் முதற்கொண்டு நிறைய பிரச்சனை இப்போ வருது அப்படின்னா அதாலதான் வருது. கஞ்சா எடுத்து கஞ்சா போதையில தான் வந்து இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நியூஸ் பாக்குறோம். சோ இந்த மாதிரி வந்து ஆள் புடிச்சு கூட்டு போய் கூட்டத்துல போடுறது, ஆள் புடிச்சு கூட்டு போய் கூட்டம் நடத்துறது, இதெல்லாம் வந்துட்டு கவனம் செலுத்துற திமுக இந்த விஷயத்துல கவனம் செலுத்தலையோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்ன அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்துல வந்துட்டு சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து, அதாவது சின்ன சின்ன பசங்க என்ன ஒரு 9th 10th எல்லாம் படிச்சிருப்பாங்க, 10th கூட கிடையாது, 8th 9th படிக்கிற பசங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து கஞ்சா அடிச்சுட்டு அந்த கஞ்சா போதையில மாத்தி மாத்தி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சு சண்டை போட்டு இது பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களோட காணொலி வந்து ஒண்ணு வெளியிட்டு இருந்துச்சு. அதுமே வந்துட்டு எக்ஸ்ல வந்து பதிவிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சியில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே வந்து 2026 தேர்தலை நோக்கி பயணிக்கிறோம். 2026 தேர்தலில் யாருக்காக நம்ம ஓட்டு பண்ணணும், யாருக்காக நம்ம என்ன விஷயங்களை வந்து கொடுக்கணும், யாருக்கு இந்த ஆட்சியை கொடுத்தா, யாருக்கு இந்த சேரை கொடுத்தா வந்து பத்திரமா எந்த கரையும் படிக்காம பத்திரமா மக்களையும் பார்த்துப்பாங்க, சிறுவர்களுக்கான கல்விகள் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கோம். வாக்களிக்கும் பொழுது இதே சிந்தனை இருக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான். சோ உங்களுக்கான விஷயங்களை எதுக்காக நாங்க தினமும் அதை சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா பாத்துக்கோங்க, 2026க்கு முன்னாடி இந்த 4 ஆண்டு காலங்கள்ல எந்த அளவுக்கு வந்து எந்த மாதிரியான வளர்ச்சிகள் வந்து வளர்ந்துருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு, பெண்கள் வந்து நைட்ல தனியா வெளில போனாங்க அப்படின்னா அவங்க வந்து ரேப் பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் அதை பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல என்ன வேலை, அந்த பொண்ணு அந்த நேரத்துல போயிருக்கா அப்படின்னா அப்ப என்ன பண்ண போனா, அந்த பையன் கூட அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு ஆட்சி காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ வெளியே ஒரு பொண்ணு போறா அப்படின்றதுக்காக அவ வந்து கெட்டவ அந்த மாதிரி முத்திர குத்தி அப்படி ஒரு அமைச்சர் பேசின எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க. அப்பெல்லாம் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் ரொம்ப தெளிவா சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படின்றதுதான் நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இந்த காணொலி தொடங்கிய காலகட்டத்துல இருந்து கேட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சும்மா போறவங்கள சர்வே எடுக்க போறவங்களை அடிக்கிறது, டிவிகேல இருந்து வந்து யாராவது சர்வே எடுக்க போனாங்க அப்படின்னா அந்த கர்ப்பிணி பெண்கள் அடிக்கிறது, அதை வந்துட்டு எங்க அவங்க போய் கேஸ் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க போய் மண்டையை உடச்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இங்க பாருங்க ஓட்டு போடலன்றதுக்காக என் மண்டையை உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்றது அப்படிலாம் இதெல்லாம் வந்து யாரால முடியும் அப்படின்னு கேட்டா நம்ம திமுகவால தான் முடியும்.
நாகப்பட்டினத்துல கூட்டம் ஒன்று கூட்டிருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து ஆள் அள்ளி போட்டு நீங்க மண் ஒழுங்கா வாங்கணுமா அப்படின்னு சொன்னவர் கூட்டத்துல ஏறதுக்கு அப்புறம் நீங்க கூட்டத்துல ஒழுங்கா வந்து நிக்கணுமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர்களுடைய வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு நாராசமா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். காதால கேட்க முடியாத அளவுக்கு தான் சில வார்த்தைகள்லாம் இருக்கும். சோ மக்களை ஏமாத்தி, மக்களை மெனிப்புலேட் பண்ணி, திமுக கூட்டம்னு கூட்டா வரமாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால வேலைன்னு கூட்டு போய் சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிருக்காங்க. இந்த காணொலி இல்லாம இன்னொன்னு விருதுநகர் காணொலியுமே நாங்க மறக்காம அட்டாச் பண்றோம். கண்டிப்பா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்கும். ஓகே, இவங்க இப்படிதான் போல திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து சிந்திச்சு 2026ல ஓட்டு போடணும் அப்படின்றத கேட்டுக்கொள்கிறோம்.